அங்கடா ஒரு மாதிரி அரிச்ச மணிக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சீக்கிரம் என்னன்னு பார்த்து விடுங்க. ஐயோ எனக்கு கூசுதியா, அப்படியே திரும்பிக்கிறேன். என்னடா இது இவ்வளவு பெரிய நகமா என் காலில் இருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ஜாக். ஸோ இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னென்னா ஃபர் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக ரொம்ப மோசமாக கொசன்னு இருந்தது. சில இடங்களில் நாட்ஸ் வேறு இருந்தது. ஸோ அதனால் அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் ஒர்க்க ஆரம்பிச்சாச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் க்ரூமிங் வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து மதுரை அங்கெல்லாம் போய் க்ரூமிங் பண்ணியிருந்ததுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து க்ரூமிங் பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நம்மகிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, சண்டை போடலை, பல்லாக்காட்டில் அந்த மாதிரி திருப்பிக்கிட்டு போகல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சூப்பராக நமக்காக வந்து ஒத்துழைச்சாரு. இவருக்கு வந்து சின்னமாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வேறு இருந்தது கழுத்தை ஒட்டி. ஸோ அதுக்காக அவங்க பெட் பேரண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கழுத்தை ஒட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருங்க, அப்போ தான் வந்து அந்த ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் லோஷன்ஸ் எல்லாம் தடவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் பாயாக பிஹேவ் பண்ணாருங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாதனால நமக்கு ஒர்க் வேகமாக முடிகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் பேசாமல் இருந்தார். அப்பயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, கண்ணுக்குள்ளே வந்து அந்த ஹேரை விட்டுறது, அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் பிஹேவ் பண்ணார். மற்றபடி அது ஆனால் சண்டைக்கெல்லாம் வரல, பிஹேவ் பண்ணாரே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இந்த காலோட அடிப்பகுதியில் அந்த இடுக்கு போர்ஷனில் இருக்கிற கட்டிகள் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் தலையை திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரே ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெயில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, பின்னங்காலில் இருக்கிற அந்த நெயில் வந்து என்ன இருக்குன்னா உள்ளே போய் ரத்தம் வர அளவுக்கு குத்தி இருந்தது. அதை நம்ம நீட்டாக வெட்டி எடுத்துட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த லென்த்தை பாருங்கள், எவ்வளோ லென்த்துக்கு உள்ளே சுருண்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் லைட்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ளீடிங் உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்ல வேலையாக மேலோட்டமாக இருந்ததுனால. ஸோ டாக்டரை போய் எதுக்கும் வந்து கன்சல்ட் பண்ணி, ஏன்னா காலில் இருக்கிறதுனால தூசி கீசி எதாவது போச்சுன்னா செப்டிக் ஆயிருங்கிறதுனால டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. குட் பாயாக பிஹேவ் பண்ணார். அதுக்கப்புறம் துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போடும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அவர் ரெகுலராக அந்த க்ரூமிங் பகிர்ந்ததுனால கொஞ்சம் ப்ளோ ட்ரையர்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த கழுத்து காது கிட்டக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸே கேட்டுக்கிட்டதுனால தான் நம்ம அந்த இடத்த வந்து நீட்டாக கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோம், மெடிசின்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ சூப்பராக ஒரு ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம இடத்துல பார்ப்போம். பாய்.